ஸ்டெஃபி ஒரு தேவபக்தி உள்ள பொண்ணு. அவளுக்கு அந்த பிரபல ஜுவல்லரி ஷோரூம்ல மேனேஜர் போஸ்ட் கிடைச்சது. அவளோட பாஸ் அவளை கூப்பிட்டு, ஸ்டெஃபி, உங்க பொசிஷனுக்கு உங்களுக்கு நம்ம பிசினஸ பத்தின பிராக்டிக்கல் நாலேஜ் வேணும்னு நினைக்கிறேன். அதனால இன்னைக்கு நீங்க ஷோரூம்ல இல்லாம நாம நகை செய்யற இடத்துல இருக்க நம்ம ஃபேக்டரிக்கு போங்க. அங்கதான் இன்னைக்கு உங்களுக்கு ட்ரைனிங்னு சொன்னாரு. ஸ்டெஃபியும் நகை செய்யற இடத்துக்கு போனா. அங்க நிறைய புது புது விஷயங்களை கத்துக்கிட்டா. அப்படியே அவ அந்த இடத்துல சுத்தி பார்த்துட்டு வரும்பொழுது அங்க வெள்ளி சுத்திகரிப்பு இடம்னு ஒரு இடத்துல போர்டு போட்டிருந்ததை பார்த்தா. அங்க ஒருத்தர் நெருப்பு பக்கத்துல உட்காந்துக்கிட்டு தன் கையில ஒரு வெள்ளி துண்டை வச்சுக்கிட்டு இருந்தாரு. அதை பார்த்ததும் ஸ்டெஃபிக்கு பைபிள்ல இருக்க மல்கியா 3:3 வசனம் ஞாபகத்துக்கு வந்தது. அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார். இந்த வசனத்தோட உண்மையான அர்த்தம் என்ன தெரிஞ்சுக்கணும்னு ஸ்டெஃபி ஆசைப்பட்டா. மெதுவா அங்க உட்கார்ந்துட்டு இருந்த அந்த நபர்கிட்ட போய் தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டு பேச ஆரம்பிச்சா. சார், நீங்க இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டா. நான் வெள்ளிய புடமிட்டு இருக்கேம்மா அப்படின்னு சொன்னாரு. பொதுவா வெள்ளி நிறைய அழுக்குகள், தூசி, துரும்புகளோட தான் இருக்கும். அதை அப்படியே நம்மளால நகையா செய்ய முடியாது. முதல்ல அதுல இருக்க அழுக்குகளை எடுத்து அதை சுத்தப்படுத்தணும். அதுக்கு அந்த வெள்ளிய இப்படி நல்ல எரியிற நெருப்புக்கு நடுவுல வைக்கணும். அப்படி வச்சா அந்த உஷ்ணத்துல வெள்ளி உருகி அதுல இருக்க அழுக்குகள் எல்லாம் மேல மிதக்க ஆரம்பிக்கும். அப்பதான் அந்த களிம்புகள் எல்லாம் வெள்ளியை விட்டு பிரிக்க முடியும் அப்படின்னு சொன்னாரு. ஆனா நீங்க ஏன் இந்த உஷ்ணத்துக்கு பக்கத்துல இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? கொஞ்சம் தள்ளி நின்னு செய்யக்கூடாதான்னு ஸ்டெஃபி கேட்டா. இல்லம்மா, இது அப்படியே அவசர அடியில செய்யற வேலை இல்ல. பக்கத்துல உட்கார்ந்து ரொம்ப பொறுமையா அந்த வெள்ளி மேல எப்பவுமே ஒரு கண் வச்சுக்கிட்டே இருக்கணும். தேவைக்கு அதிகமா சூட்டுல வெள்ளிய வச்சுட்டோம்னா அது ரொம்ப உருகி பாழாயிடும். அதுல நல்ல நகை செய்ய முடியாது. அதே மாதிரி கம்மி சூட்ல வச்சா அந்த அழுக்குகள் போகாது. அதுலயும் நல்ல நகை செய்ய முடியாது. சோ பக்கத்திலேயே ரொம்ப பொறுமையா உட்கார்ந்து அது மேல ஒரு கண்ணு வச்சுட்டே இருக்கணும்னாரு. சரி, இந்த வெள்ளியில இருக்க அழுக்கெல்லாம் போய் இது சுத்தமாயிடுச்சுன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க சார் அப்படின்னு ஸ்டெஃபி கேட்டா. அது ரொம்ப சிம்பிள்மா. எப்ப இந்த வெள்ளிய பார்க்கும் பொழுது நான் என்னோட முகத்தை அதுல பாக்குறேனோ அப்ப அந்த வெள்ளி சுத்தமாயிடுச்சுன்னு அர்த்தம். கண்ணாடி மாதிரி அது என்னோட முகத்தை காட்டும். அதுதான் சரியான சமயம் அப்படின்னு சொன்னாரு. ஸ்டெஃபியோட உள்ளம் உடைஞ்சு போச்சு. என் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். அவர் கூட இப்படித்தான் தாம் பிள்ளைகள் கிட்ட இருக்க அழுக்குகள் போன்ற கோபம், கசப்பு, வைராக்கியம், எரிச்சல், அன்பில்லாத தன்மை, பெருமை, சண்டை, பிரிவினை, பொய், புரட்டு, சுயநலம் போன்ற இந்த குணங்களும் சில சுபாவங்களும் போக்குறதுக்கு அவங்கள சில நேரம் நெருப்பின் மத்தியில வைக்கிறது போல சில உபத்திரவங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் மத்தியில வைக்கிறாரு. ஆனாலும் இந்த உபத்திரவங்களின் தீவிரம் எங்க கொஞ்சம் அதிகமாகி தன்னோட பிள்ளைகள் அதனால சோர்ந்து போய் உடைஞ்சிடக்கூடாதுன்ற கவனிப்போட அவர் ரொம்ப பொறுமையோட தன் பிள்ளைகள் மேல தன் கண்ணை வைத்து அவங்க பக்கத்திலேயே இருக்காரு. எப்ப இந்த சுபாவங்கள் எல்லாம் போய் அவர் தன்னுடைய சுபாவத்தை தன் பிள்ளைகள் கிட்ட பாக்குறாரோ அப்ப அவர் அவர்களுடைய வாழ்க்கையை மிகவும் அழகானதாக, வனப்பு மிகுந்ததாக, விலை மதிப்புள்ளதா மாற்றுகிறார். இன்னைக்கு ஒருவேளை உங்க வாழ்க்கையில நெருப்பின் மத்தியில நீங்க இருக்கிறது போல உணர்றீங்களா? தேவன் உங்களை புடமிடுகிறார். ஆனா உங்க பக்கத்திலேயே தான் இருக்கார். ரொம்ப சீக்கிரத்துல அவர் தன்னை உங்களிடம் பார்ப்பார்.